காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அப்புறம் எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? இப்ப பாரு, தேவையில்லாம ஒரு அடிதான் கிடைச்சது. இருக்கட்டும், என் வீட்டுக்காரர் அடி எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியணும்ல. சி, வாய் மூடு. யார் வாய? ஓய், அப்புறமிட்டா பேபி, ம், உனக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா? வாங்க முத்து, இது என்ன கேள்வி? இல்ல, அப்படி என்கிட்ட என்ன இருக்குன்னு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? வெறும் திமிரு, பிடிவாதம், கோவம், இதை தவிர வேற என்ன நல்ல குணம் என்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட நிறைய திமிரு இருக்கு, ஆனா அதை நீங்க எல்லார்கிட்டையும் காட்டுறதில்ல. உங்களுக்கு நிறைய பிடிவாத குணம் இருக்கு, ஆனா எல்லா விஷயத்துக்கும் நீங்க பிடிவாதம் பிடிக்கிறது இல்ல. நிறைய கோபம் வருது, ஆனா அந்த கோபமும் ஒரு இடத்துல அடங்கி போகுது. அப்படியா? ஆமா, உங்களோட திமிரு, பிடிவாதம், கோபம் இது எல்லாத்தையும் நீங்க காட்டாத ஒரே இடம் மாமா கிட்ட. இது எல்லாமே செல்லுபடியாகாத ஒரே இடமும் அதுதான். ஆமா. ஒருத்தவங்க திமிரு பிடிச்சவங்களா இருந்தா அதை எல்லா இடத்துலயும் காட்டுவாங்க. கோபக்காரங்களா இருந்தாலும் அப்படித்தான், பிடிவாதக்காரங்களா இருந்தாலும் அப்படித்தான். ஆனா நீங்க அப்படி இல்லை இல்ல. சரி. அதனால உங்களுக்குள்ளயும் ஒரு நல்ல குணம் இருக்கு. ஆமா, அத யாருக்கும் வெளியே கொண்டு வர தெரியல. உனக்கு தெரிஞ்சிருச்சா? எனக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, ஆனா அத அப்படியே ஏத்துக்கிறதுக்கு நான் பழகி இருக்கேன்ல மாமாவ மாதிரி. அப்படியா? ஆமா, நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், முத்து நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்கன்னு. நீங்க தான் யாருமே அதை புரிஞ்சுக்கிடல. அப்புறம் அன்னைக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன. அதான் சொன்னனே முத்து, உங்களை கோவப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னேன்னு. எனக்கு தான் தெரியுமே உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா நீங்க அதை எப்படி காட்டுவீங்கன்னு. அதனாலதான் கோவப்படுத்தி சரி கொஞ்ச நாளைக்கு பேசாம இருப்போம்னு பார்த்தேன். என்னாலையும் முடியல, உங்களாலையும் முடியல. சரி சொல்லு, எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கட்டும். அது வரைக்கும்? அது வரைக்கும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கல்ல, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே பேபி, ஓ இஷ்டம். பட் அது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணுவியா? என்னது? நீ இங்க வீட்லயே இரு, ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம். அது நானா எடுத்த முடிவு. மாமா கிட்ட சொல்லிட்டேன். மாமா முதல்லயே நல்லா யோசிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. இப்ப போய் நான் மாத்தி பேசினா என்னை பத்தி என்ன நினைப்பாரு? நீ அவசரப்பட்டு எதனாலும் முடிவெடுத்துற. அது அப்பா நீங்க என்கிட்ட அப்படி நடந்துக்கவும் பயந்து போய் ஹாஸ்டலுக்கு போனேன். என்ன பயம்? உங்க மேல இல்ல, என் மேல. எங்க நானும் சேர்ந்து உங்க கூட தப்பு பண்ணிடுவேணுங்கிற பயத்துல உங்களை அந்த மாதிரி திட்டிட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். பப்பரமிட்டா, நீ சரியான ஆளு. இப்ப போய் நான் ஹாஸ்டலுக்கு போகல, வீட்லயே இருந்துக்கிறேன் மாமான்னு சொன்னா மாமா என்னை பத்தி என்ன நினைப்பாரு? ஒரு முடிவை கூட ஒழுங்கா எடுக்க தெரியலன்னு நினைக்க மாட்டாரா? நீங்க சொல்லுங்களேன். ஐயோ, ப்ரோ கிட்ட இதெல்லாம் என்னால பேச முடியாது. ஏற்கனவே நேத்து நைட்டு வந்ததும் அக்கா போட்டு கொடுத்ததுல என்னை பார்த்து ஒரு முறைச்சிட்டு போனாரு. அதுக்கே என்னை எப்ப கூப்பிட்டு சத்தம் போடுவாருன்னு தெரியாம நானே பயந்து அவரை பார்த்தாலே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் மாமா உங்களை திட்ட மாட்டாரு. அதான் பேபி, என் ப்ரோ கிட்ட பிரச்சனையே. என்ன திட்டா கூட பரவாயில்ல, அவர் திட்ட மாட்டாரு. அதுதான் எனக்கு கஷ்டம். எப்போ திட்டுவாரு, எப்போ இதை பத்தி கேட்பாரோன்னு நான் பயந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா அவர் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு. அதுதான் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கும். ப்ரோவோட பனிஷ்மெண்ட்டே அப்படிதான் இருக்கும். அதனாலதான் யாருக்கும் அடங்காத இந்த காலை அங்க மட்டும் அடங்குது. ஆமா பேபி, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்ப. பேபி, இந்த பார்பி டால் பாத்தியா? இது போன வருஷம் திருவிழாக்கு வாங்கினது தானே? நான் வாங்கினது இல்ல, ப்ரோவும் மைனியும் எனக்கு வாங்கி கொடுத்தது. சின்ன பிள்ளை நீங்க. என்ன? இல்ல பேபி, இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? போன வருஷம் திருவிழா டைம்ல தானே ப்ரோக்கு மேரேஜ் ஆகி அப்பதானே நான் ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ உன் மேல எனக்கு லைட்டா அஃபெக்ஷன் இருக்குன்னு ப்ரோவுக்கு தெரியும். ஆமா, மாமா என்கிட்டயும் சொன்னாரு ஒரு நாள் கோயில்ல வச்சு. அப்போதான் நான் எனக்கு ஒரு டால் வாங்கி கொடுங்கன்னு திருவிழா அப்போ கேட்டேன். ப்ரோ எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. சரி. அன்னையில இருந்து எனக்கு இந்த பார்பி டால் யார் தெரியுமா? யாரு? நீதான் பேபி. ஆமா, நான் நீன்னு நினைச்சு இது கூட தான் பேசுவேன், இது கூட தான் விளையாடுவேன், இது கூட தான் டெய்லி தூங்குவேன்.
வானில் பறக்கிறேன் உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா. இரவாய் இருந்த நான் பகலாய் மாறினேன் உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசிறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. பேபி, ம் நம்ம ஆஃபீஸ் இன்விடேஷன் வந்துருச்சு, பார்க்குறியா? ம் இங்கே பாரு. ஐ நல்லா இருக்கு. யூ ஆர் இன்வைட்டட் இன் கிராண்ட் ஓப்பனிங் செரிமனி எம்கே இன்ஃபோடெக். நல்லா இருக்கு முத்து. அப்போ நீங்கள் இனிமேல் அமெரிக்கா போக மாட்டீங்க. போவேன், ஒன்லி ஃபார் ப்ராஜெக்ட். பேபி, உனக்கு யூஎஸ் போகணும்னு ஆசை இருக்கா? நீங்கள் கூட்டிகிட்டு போனால் வர்றேன். ஆஃப்டர் மேரேஜ் போகலாம் என்ன? ம் ஏன் முத்து, சொல்லு பேபி. இந்த பிஸ்னஸ் லோன் வாங்கி தான் பண்ணுறதா மைனி சொன்னாங்கல்ல? ஆமாம், உங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு லோன் வாங்குறீங்க? காசு இருந்தாலும் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவும் நம்ம பண்ணக்கூடாது பேபி, டேக்ஸ் ப்ராப்ளம் வரும். ஆ இப்போ அக்கா இருக்கால்ல, அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு லோன் வாங்கியிருக்கு, ப்ரோ பேர்லையும் என் பேர்லையும். ஏன்னா எங்கள் 2 பேர் பேர்லையும் தான் அந்த வீடு இருக்கு. ஆ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டாக்குமெண்ட் வச்சு லோன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதிகமாக டேக்ஸ் ப்ராப்ளம் நமக்கு வராது. அப்படியா? ஆமாம் லாயரமா, இதெல்லாம் கற்றுக்கோங்க. ம் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோ, அதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து வந்தது எல்லாம் கணக்கு காட்டணும். ஆ இதில் அந்த பிரச்சனை வராது. ஆஹா. ஆஹா, ஆமாம். கம்பெனி யார் பேர்ல இருக்கு? என்னோட பேர்லையும் ப்ரோவோட பேர்லையும். ஆ ப்ரோ சேர்மன் ஆஃப் த கம்பெனி, நான் சிஇஓ ஆஃப் த கம்பெனி. ஆ அப்படின்னா கம்பெனி சேர்மன்னா வேற, சிஇஓன்னா வேறயா? ஆமாம் பேபி, நான் உனக்கு ஒன்றுன்னா கற்றுத்தரேன். ம் ஏன் பேபி, உனக்கு கம்பெனி எங்கள் 2 பேர் நேம்லையும் இருக்கிறதுல ஏதாவது அப்ஜெக்ஷன்? என்ன முத்து இப்படி கேட்டுட்டீங்க? ஹே பேபி, ஒய் ஆர் யூ கிரையிங்? கேட்க தானே செஞ்சேன். எதுக்கு அப்படி கேட்டீங்க? பேபி, கம்பெனி என்னோட நேம்லையும் ப்ரோவோட நேம்லையும் இருக்கிறதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கான்னு கேட்டேன். இதில் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? ஒருவேளை நீ நினைக்கலாம்ல உன்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் கம்பெனியாக இருக்கணும்னு. நான் அப்படி நினைக்க மாட்டேன். சரி ஓகே, ஸ்டாப் கிரைங். முத்து, நீங்க என்னை கீழே தள்ளி விட்டு அழ வச்சப்ப கூட மாமா என்னைய கை தூக்கி விட்டு இப்படி ஒரு வசரத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. நான் எப்படி அப்படி நினைப்பேன்? சாரி பேபி, நான் அப்படி கேட்டிருக்க கூடாது. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எங்க அப்பாவை தவிர யாரும் இல்ல. தாய் மாமன்னு ஒருத்தர் இருந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா மாமா ஒருத்தர் இல்லாட்டி இன்னைக்கு நான் என்ன நிலைமையில இருப்பேன்னு எனக்கே தெரியல. கல்யாணம் தான் நின்னு போச்சுல்ல, சரி தம்பி இன்னும் எப்ப கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்ப பண்ணட்டும்ட்டு எனக்கு என்னன்னு விடாம என்னைய கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு எனக்கு எல்லா சொந்தத்தையும் கொடுத்துருக்காரு. உங்க 2 பேரையும் நான் எப்படி முத்து பிரிச்சு பாப்பேன்? ஓகே சாரி. எனக்கு தெரியும், நீங்க வேணுக்குன்னு தானே இப்படி என்கிட்ட கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னு பாப்போன்னு என்னை டெஸ்ட் பண்றீங்க. அந்த அப்படித்தான். அப்போ உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாரையும் விட உங்க அண்ணன் தான் பெருசுன்னு எனக்கு தெரியும். ஏன் என்னைய விட உங்களுக்கு உங்க அண்ணன் தான் முக்கியம்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்க வேணுக்குனே என்னை டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. யா பேபி, எனக்கு எல்லாரையும் விட எங்க அண்ணன் தான் முக்கியம். உனக்கு அதுல ஏதாவது அப்ஜெக்ஷன்? இல்ல, வீட்ல இவ்வளவு பிரச்சனை நடந்தப்பவும் மாமா உங்களை விட்டு கொடுக்காம இருந்தப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாம். குட். சரி அழாத. சரி பேபி, நான் இப்படி சொன்னதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல? இல்லன்னு சொல்லிட்டேன்ல. நம்ம வீட்ல எதுக்காகவும் யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். தெரியும். நீ அதை புரிஞ்சு நடந்துக்கணும். சரி. ஓகே, அந்த பார்பி எடை. இந்தாங்க. ஹாய் பேபி, ஏன் ஓடுற? போறேன். நான் பார்பிக்கு தானே கிஸ் பண்ணேன். நான் போறேன். ஹாய் பப்பரமிட்டா, நில்லு. மாட்டேன். மை ஸ்வீட் பேபி, நீலா பேபி.
உன்னே வர சொல்லியிருக்காரா? எதுக்குடா? தெரியலடா. சரி போயிட்டு வா. இல்ல கொஞ்சம் பயமா நர்வஸா இருக்கு. ஒன்னும் பயப்படாத. பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர் என்ன சிங்கமா புலியா? அவரு என்ன சொன்னாலும் நிதானமா ஹேண்டில் பண்ணு. ம் சரிடா. சரி வீட்டோட மாடல் வலிமச்சான் உனக்கு வாட்ஸ்அப் அனுப்புனாரா? அனுப்பிச்சிருக்காருடா. அப்புறம் வந்து காட்டுறேன். இல்ல நீ ஐஸ்வர்யா கிட்ட காட்டு. அவங்களுக்கும் உனக்கும் பிடிச்சிருக்கிறத ஓகே பண்ணு. சரி. எஸ்டிமேட் எவ்வளவு வருதுன்னு பாருடா. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு. பேங்க்ல முடிஞ்ச வரைக்கும் லோன் அவாய்ட் பண்ணு. இல்ல இல்ல கருப்பா, நான் பேங்க்ல லோன் போட்டுக்கிறேன். சரி அதுவும் சரிதான். உனக்கு டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஆமாடா. சரி அது போக ஏதாவது பர்சனலா தேவைன்னா கேளு என்ன. சரி. வெற்றி ஃபோன் பண்ணானாடா? இல்லடா அவன் பண்ணல. நான் தான் பண்ணேன். ரிங் போயிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்கிறான். அதான் ரிங் போயிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னு தெரியல. கருப்பா, சிஸ்டரை விட்டு வளர்மதி சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்க சொல்லு. அவங்க ஊருக்கு போயிருப்பாங்கல்ல. சரிடா. சரி நான் வச்சிடுறேன். போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி போயிட்டு வா பார்த்து என்ன. சரிடா வச்சிடுறேன். டேய் டேய் குமாரு. என்னடா? அப்பா என்ன சொன்னாரு வீடு கட்டுறதுக்கு? அதான் அன்னைக்கே சொன்னேன்லடா. ஒன்னும் சொல்லல. ஓகேன்னு சொல்லிட்டாரு. சரி வீடு கட்டந்தட்டிக்கும் எங்க தங்க போறீங்க? வாடகைக்கு வேற வீடு பார்க்கணுமா எப்படி? ஆமா பார்க்கணும். குமாரு அக்கா தங்கி இருக்கால்லடா, அந்த வீட்டு மாடியில தங்கிக்கோங்க. அது சரியா வருமாடா? இன்னும் ஒரு 6-7 மாசம் ஆகுமா? அதெல்லாம் அக்கா ஒன்னும் சொல்ல மாட்டாடா. மச்சானும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. சரி அக்கா கிட்ட கேட்போம். சரி கேட்போம். நீ முதல்ல ஐஸ்வர்யா வீட்டுக்கு போயிட்டு வா. அதை என்னன்னு பாரு முதல்ல. சரி வச்சிருக்கா. பாய். ஓய் பொண்டாட்டி என்னடா? ஒண்ணுமில்ல. என்ன நடக்குது? துணியும் ஒருக்க புளியறீங்க, என்னையும் ஒருக்க புளியறீங்க. அதையும் காய போடுறீங்க, என்னையும் காய போடுறீங்க. என்ன விஷயம்? நான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ணலங்க. அப்படியா? சரி அப்புறம் கண்ணாலேயே என்னமோ சேதி சொல்ற மாதிரி தெரியுது. என்னவா? ஒண்ணுமில்லையே. அப்படின்னாலே ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் சும்மா. சும்மாவா? சரி அப்ப நான் போட்டா எங்க? இன்விடேஷன் கொடுக்க. போகணுமா? ஆமாடா நானும் தம்பியும் போயிட்டு வர்றோம். ஏங்க நேத்து நம்ம வந்ததும் மைனி ஒண்ணு சொன்னாங்கல்ல, நீங்க கூட கொழுந்தனாரை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு அப்படியே வெண்ணிலாவையும் பார்த்துட்டு போனீங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி ஒண்ணுமே கேட்கல. என்னதாடா கேட்கணும்? வெண்ணிலா கண்ணம் செவந்து போயிருந்ததுங்க. கொழுந்தனார் ஏதோ அடிச்சிருப்பாரோ? தங்கப்பிள்ள பரிசம் போட்டுட்டாலே பாதி பொண்டாட்டி. இவன் கல்யாண மேடை வரைக்கும் போய் தாலி கட்டுற வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கான். அப்போ முக்காவாசி பொண்டாட்டி. அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்ததுன்னா அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாதுடா. அப்புறம் மைனி சொன்னாங்க. அவளுக்கு வேற வேலை இல்ல, யாரையாவது போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கணும். அவ சொன்னாங்கிறதுக்காக நான் போய் அதெல்லாம் கேட்டா எனக்கும் மரியாதை இல்ல, என் தம்பிக்கும் மரியாதை இல்ல. அப்புறம் இப்படியே கொழுந்தனாருக்கும் வெண்ணிலாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருந்தா எப்படிங்க? டேய் அவங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க. அதுல எல்லாம் போய் நம்ம மூக்க நுழைக்க முடியுமாடா? கேட்கலாம், கேட்கறதுல தப்பு இல்ல. எப்போ கேட்கணும்? வெண்ணிலா வந்து சொல்லணும், உங்க தம்பி இந்த மாதிரி பண்றாரு என்னன்னு கேளுங்கன்னு. அப்போ கேட்கலாம். நான் கேட்கறத வெண்ணிலாவே விரும்பல. அக்கா வாயை திறக்க முன்னாடி வெண்ணிலா முந்திக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலங்கிறாங்க. அப்புறம் நான் கேட்டா வெண்ணிலா வருத்தப்பட மாட்டாங்களா? ஆமாங்க. சரிங்க. துணியெல்லாம் காய போடுறதுக்கு கருப்பனோட ஹெல்ப் எதுவும் வேணுமா? இந்த முக்காவாசி போட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எல்லாரோட துணியும் ஒட்டு மொத்தமா துவைச்சிட்டீங்களோடா? வாஷிங் மிஷின் துவைச்சது, நான் புளிஞ்சு கொண்டு வந்து காய போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி ரைட். நீங்க காய போடுங்க, நான் அப்புறமாட்டி எடுத்து மடிச்சு வச்சிடுறேன். நானே பாத்துக்கிறேன், லீவு தானே. அப்படியா? நீங்களே பாத்துக்கிறீங்களா? எதை பாத்துக்கிறீங்க? எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்களா? சரி ரைட். ஆமா ஆமா. ஏங்க குமார் என்ன கால் பண்ணி இருந்தாரு? குமார ஐஸ்வர்யா அவங்க அப்பா வீட்டுக்கு வர சொல்லி இருக்காராம். அப்ப கண்டிப்பா கல்யாண விஷயம் பேசுறதுக்காக தான் இருக்கும். கல்யாண விஷயம் பேசுறதுக்கா இருந்தா குமார் அவங்க அப்பாவெல்லாம் வர சொல்லணும். ஆமா. அப்ப வேற எதுக்கா இருக்கும்? அது அவன் போயிட்டு வந்து என்னன்னு சொன்னாதான் தெரியும். நீங்க எல்லார பத்தியும் கவலைப்படுங்க, என்னைய பத்தி மட்டும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேனே, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வர விட மாட்டேன். அப்படியா? ஆமா அவ்வளவு பெரிய கண்ணு வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் வச்சுக்கிட மாட்டீங்களா என்ன? வாங்க. இந்தா போயிட்டேன். என்னடா? ஒண்ணுமில்ல. அப்ப என்னமோ இருக்கு. இன்விடேஷன் கொடுக்க போயிட்டு எப்ப வருவீங்க? இங்க நம்ம ஏரியாவுல கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான்டா, சீக்கிரம் வந்துருவோம். அடே தங்கப்பிள்ள இங்க பாருங்க, என்ன பாருங்க. என்னடா? சீக்கிரம் வந்துடணும். வந்துருவேன். ஏன்?
சீக்கிரம் வாங்கன்னா வாங்க. உத்தரவு தேவி, வந்துடுறேன். ஆனா ஏன் டேய்? ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு கொடுத்து விடும். தங்க பிள்ளைங்க வாங்க. உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் இன்ப துன்பம் எல்லாமே இருவருக்கும். என்னுள்ளே ஏதோ உண்டானது, பெண்ணுள்ளம் இன்று ரெண்டானது. இரண்டா ஏது ஒன்றுபட்ட போது. தங்க பிள்ளை ம் சீக்கிரம் வந்துடுறேன்டா. ம் இங்க பாருங்க, ஊருக்கு போலாமா? ம் இன்விடேஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டு அங்க மதுரையில போய் என்ன வேலை நடக்குது என்ன ஏதுன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வர்றேன். அதுக்கப்புறம் கிளம்பலாம். ம் இப்போ போயிட்டு வரட்டுமா? ம் போயிட்டு வாங்க. சரி இருங்க, வந்துடுறேன். ம் ஒரே தானா? ம் சரிதான். போயிட்டு வாங்க. சரிடாப்ல, போயிட்டு வந்துடுறேன். ம் போயிட்டு வாங்க. சார் யாரு? சார், நான் குமார் வந்திருக்கேன். அட நம்ம வருங்கால சிஎம் மாப்பிள்ளை, நான் வந்துட்டேன். வாங்க 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 மாப்பிள்ளை, வாங்க வாங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. மாப்பிள்ளையா? என்னடா இது? வாங்க சிஎம் மாப்பிள்ளை, வாங்க உட்காருங்க. எது சிஎம் மாப்பிள்ளையா? என்னடா நடக்குது? அப்படியே மச நின்னுகிட்டு இருக்காதீங்க, வாங்க. வர்றேன். என்னங்க, மாப்பிள்ளை வந்திருக்காரு. போச்சு, சும்மாவே குதிப்பாரு. இப்ப இவங்க பேசுறத கேட்டா அவர் குதிக்கிற குதியில வீடே இடிஞ்சு விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எதுக்கு வர சொல்லி இருப்பாரு? மாப்பிள்ளை வாங்க. ஐஸ்வர்யாவை பத்தி கேட்போமா வேண்டாமா? ஐஸ் உள்ளதே இருக்கா, இந்த வர சொல்லட்டா? ஆஹா, மாமியார்னா இப்படிதான் இருக்கணும். இருக்கட்டும், பரவாயில்ல. சார் எதுக்கு என்ன வர சொன்னாரு? என்ன மாப்பிள்ளை, சாரு மோர் எடுத்துட்டு மாமனாரு மாமான்னு சொல்லுங்க. எனக்கு சொல்லணும்னு ஆசைதேன், அதுக்கு அவர் சம்மதிக்கணும்ல. வந்துட்டாரு, வாங்க. ஏங்க நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சில்லுன்னு ஜூஸ் கொண்டு வரேன். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார், எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சா. உட்காருங்க, உட்கார்ந்து பேசுவோம். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. அப்ப நான் உட்காந்துக்கிட்டா? உட்காருங்க சார். ஹாய். ஹாய். ஐசு, எதுக்கு உங்க அப்பா வர சொல்லி இருக்காரு? தெரியலங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலையா? சொல்லல. சார், எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சா. சொல்றேன். நீங்க வீடு கட்ட போறதா ஐசு பாப்பா சொல்லி என் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க. ஆமா சார், இப்போ இருக்கிற வீடை இடிச்சிட்டு புதுசா கட்டலான்னு ஐடியா. வள்ளிக்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருக்கீங்களா? ஆமா சார். எப்படி வீடு கட்ட போறதா ஐடியா? ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், மொட்டை மாடி. போதுமா? போதும் தான் நான் நினைக்கிறேன். சரி, வீடு எப்படி கட்ட போறீங்க? கையில காசு வச்சிருக்கீங்களா இல்ல லோனா? இப்பதானே சார் வேலையில சேர்ந்திருக்கேன், கடனை இன்னும் அடைச்சு முடிக்கல. லோன் போட்டு தான் கட்ட போறேன். லோன்லாம் ஒன்றும் போட வேண்டாம், நான் தர்றேன். ஆனா இதுக்கு குமார் சம்மதிக்க மாட்டாரே, சும்மாவே ஆடுவாரு. நீங்க தர்றீங்களா? எதுக்கு சார்? கடன் எல்லாம் வாங்கி ஒன்றும் வீடு கட்ட வேண்டாம், நான் காசு தர்றேன், அதுல கட்டுங்க. ஏன், எதுக்கு? உங்களுக்கு நல்லது தானே, கடன் வாங்காம இருக்கலாம்ல. உங்ககிட்ட வாங்கினாலும் கடன் தானே சார். நான் திருப்பி எல்லாம் கேட்க மாட்டேன், சும்மாவே வச்சுக்கோங்க. சும்மாவா? இப்போ நீங்க வீடு கட்ட போறீங்கல்ல, அந்த வீட்டுக்கு உண்டான கட்டுமான செலவு முழுக்க நான் ஏத்துக்கிறேன். இல்லாட்டி வேற எங்கேயாவது வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் நல்லா டபுள் பெட்ரூமா வீடு நான் வாங்கி தர்றேன். சரி, எதுக்கு? அதை வாங்கிக்கிட்டு அந்த வீடை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகுற வழிய பாருங்க. என்னப்பா இது, ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ சும்மா இரு, உள்ள போ. அப்பா வேண்டாம்ப்பா, அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. நாங்க தான் பொறுமையா காத்திருக்கோம்னு சொன்னோம்லப்பா, உங்க மனசு மாறுற வரைக்கும் இப்படி எல்லாம் பேசி அவரை அவமானப்படுத்தாதீங்கப்பா. உள்ள போன்னு சொன்னேன்.
எப்பா போக மாட்டேன். எப்பா அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் பரவாயில்ல, அவரை அவமானப்படுத்தாதீங்கப்பா. உள்ள போன்னு சொன்னேன், போ பாப்பா. என்னங்க, எங்க அப்பா இப்படி பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஐசு, நீ உள்ள போ. போக மாட்டேன். ஐசு, சொன்னா கேளு, உள்ள போ. மாட்டேன். ஐசு, சொன்னா கேளுமா, உள்ள போ. போமா, போ. சார், எதுக்கு இப்படி பேசுறீங்க? என் மகளை நீங்க மறக்கணும், அதுக்கு உண்டான வேலை தான் இது. என் மகளை விட்டுட்டு நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடணும், அதுக்கு உண்டான வேலை தான் இது. என்ன, இன்னும் ஒரு வீடு வேணாலும் சேர்த்து வாங்கி தரேன். சரிங்க சார், உங்க பொண்ணு எனக்கு வேண்டாம். உங்க பொண்ணை நீங்க யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ கல்யாணம் பண்ணி கொடுங்க. என்னங்க? நான் இனிமே உங்க பொண்ணை பார்க்க மாட்டேன் சார், பேச மாட்டேன். உங்க பொண்ணை நீங்க யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ கட்டி வைங்க. அதுக்காக நீங்க உங்க பொண்ணை விலை பேச வேண்டாம். நான் ஐஸை விட்டு கொடுத்துட்றேன். இனிமேல் ஐஸை பார்க்க மாட்டேன், ஐஸு கூட பேச மாட்டேன். வர்றேன். என்னங்க நில்லுங்க, என்னங்க நில்லுங்க. அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க? நாங்க தான் பொறுமையா காத்திருக்கோம்னு சொன்னோம்லப்பா. நீ உள்ள போன்னு சொன்னேன். எப்பா நான் குமார தவிர யாரையும் கட்டிக்க மாட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்கோம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, அவர்கிட்ட அப்படியெல்லாம் பேச வேண்டாம்ப்பா. நீ உள்ள போன்னு சொன்னேன். ஏமா வாமா. அடேங்கப்பா, வளரு, இதாடி நீ இருக்கிற வீடு? ஏமா இது குவார்ட்டர்ஸ், இதுல நிறைய வீடு இருக்கும். இதுல ஒரு வீடு தான் எங்க வீடு. நம்ம ஊர் குவார்ட்டர்ஸ்ல இவ்வளவு பெருசா இல்லலடி. நம்ம ஊர் டவுன்லமா, இது சிட்டி. அப்ப இங்க பெருசா தான் இருக்கும். அடேங்கப்பா, இதுல எப்படி போறது? போலாமா, வா. எனக்கு பார்த்தாலே கண்ணு கட்டுது. நீ எப்படி தாண்டி இந்த ஊருக்கு தனியா வந்த? இவ்வளவு பெரிய வீடு எப்படி தான் கண்டுபிடிச்ச? நான் வெற்றியை பார்க்கணுங்கிற ஆசையில எதை பத்தி யோசிக்காம வந்துட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது எப்படிடா வந்தேன்னு. நல்லா யோசிச்சப்பா. சரி வாமா, உள்ள போவோம். வா வா. ஏமா இதே எங்க வீடு. ஏடி வீடு திறந்து எனக்கு மாப்பிள்ள இருக்காரு போல. இந்நேரத்துல இருக்க மாட்டாரே, டியூட்டிக்குள்ள போயிருப்பாரு. அதனாலதான் என்கிட்ட ஒரு சாவியை எப்பயுமே கொடுத்து வச்சிருப்பாரு. வந்துட்டியம்மா மகராசி, வா. ஏமா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இது யாரு? இது எங்க அம்மா. வாங்க வாங்க. வாங்க. ஏமா ஒரு மாதிரியா பேசுறீங்க? உன் வீட்டுக்காரர் பண்ற வேலைக்கு அப்புறம் எப்படி பேசுறது? என் வீட்டுக்காரரா? என்ன பண்ணாரு? நீ உள்ள போய் பாரு, தெரியும். என்னம்மா, என்னாச்சு? நீ உள்ள போய் பாரு தாயே. வளரு, என்னடி சொல்றாங்க? என்னன்னு எனக்கும் தெரியலையேம்மா, நானும் உன் கூட தானே வரேன். வெற்றி, வீடு நல்லா இருக்கு. வெற்றி. மாப்பிள்ள உள்ள இருக்காரு போல. அக்கா வாங்க